வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS-புரம். கான்டாக்ட் 9677790367. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இது ஸ்டாலினோட ஆட்சி தான் கண்டிப்பாக. ஏன்னா மக்களுக்கு பிடிச்சது தான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சின்ன பசங்க இருந்தாலும் ஸ்டாலினுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. மக்கள் நம்புகிறாங்க. அதோட திடலில் தான் கொடி பறந்தால் கண்டிப்பாக பறக்கும். அது மாற்று கருத்து கிடையாது. வெற்றி வாய்ப்பு ஸ்டாலின் மட்டும்தான். நம்ம தலைவரோட வெற்றி. திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டின்னு புதுசாக வந்தவங்களாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு மாற்று எந்த கட்சியுமே கிடையாது. அது மக்களுக்கே தெரியும். நீங்கள் திமுக மாற்று எந்த சக்தியுமே கிடையாது. அது தாவே காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே கிடையாது. விஜய் ஒரு டம்மி பீஸுங்க, மக்களுக்கே தெரியும். ஆனால் அவங்க ஓட்டு போட்டால் பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். ஸ்டாலினும் ஜெயிப்பார், உதயநிதி ஸ்டாலின் ஜெயிப்பாங்க. அவங்க மக்கள் ஆட்சி அவங்களோட. திமுகவுக்கு சாதகமாக இருக்குண்ணே. தமிழ்நாட்டில் இந்த மாதம் மகளிர் உதவி தொகை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒன்று போதும் சாதனைகள்லே மகுடம் வச்சது மாதிரி. அதே மாதிரி மகளிர் பயணம், இலவச பேருந்து, அது எல்லாத்துக்குமே பலன் கொடுத்தது. நடுத்தர வர்க்கம், கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமான அந்த ஒரு திட்டம். இந்த மாதிரி திட்டங்களுக்காகவே மக்கள் ஓட்டு போடுவாங்க. படித்தவங்களுக்கு இந்த தமிழ் பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அது இல்லாமல் இந்த உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு இது கொடுத்தாங்க பாருங்கள். மக்கள் எல்லா பேருமே பயனடைஞ்சிருக்காங்க. புதிதாக அரசியலுக்கு வந்தவங்க எல்லாருமே எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்களே. போட்டிங்கிறதே திமுகவுக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இல்லைங்க. சும்மா 4 பேர் 5 பேர் மொத்தம் சேர்ந்தாக்க அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு போட்டிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவங்க எங்களை அரசியல் எதிரி திமுகங்கிறாங்களே. அவங்க அரசியல்ல இல்லாதவங்க சொல்றதுங்க. அது அரசியலில் இருந்தவங்க தானே அரசியலில் எதிரிங்கிறத தெரியும். அரசியலே இல்லாதவங்க புதுசாக வர்றவங்களுக்கு பெருசாக தான் தெரியும். அவங்க 10 பேர் 100 பேர் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டதுமே உடனே கோஷம் போடுறாங்க, கத்துறாங்க. அரசியலில் இந்த மாதிரி பொதுக்கூட்டம் இதுக்கு முன்னாடி போகாதவங்களா பேசுகிறது இது. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. மொத்தம் சேர்ந்து ஓட்டு போட்டு BL2 போட்டு BLA போட்டு BDA போட்டு பூரா பேருமே திமுகவில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் மொத்தம் சேர்ந்து ஒரு 100 பேர் மொத்தம் சேர்ந்துக்கிட்டு மொத்தம் சேர்ந்த உடனே கத்துறது, எங்காலத்தையும் அடுத்த முதல்வருங்கிறது, இதெல்லாம் எதுவுமே. எங்கே போனாலும் கூட்டம் வருது, எங்களுக்கு தான் இளைஞர் ஓட்டு இருக்குங்கிறாங்க. கூட்டம் அந்த ஒரு லேடி, அது என்னது, சன்னி லியோன் அந்தம்மா வந்தப்போ ஒரு கூட்டம் விலகு கூட இடம் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு செல்லாதுங்க. பொதுமக்கள் யாருக்கு பிரயோஜனம் அடைஞ்சிருக்காங்கங்கிறத தெரிஞ்சாவே அவங்க ஓட்டு போட்டாவே போதும், திமுக அமோகமாக ஜெயிக்கும். வரக்கூடிய தேர்தல் காலம் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். 200 தொகுதிக்கு மேலே DMK ஆட்சி அமைக்கும். கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டு காலமாக ஒரே கட்சி ஒரே சின்னமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த திமுக மட்டும்தான். அந்த திமுக பதவிக்காகவோ மற்றதுக்காக இல்லை. இது இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்காக, இந்த மொழியை காப்பாற்றுறதுக்காகவும், இந்த பெரியார், அண்ணா, கலைஞர், தலைவர், முதல்வர் தளபதி இன்று உதயநிதி வரைக்கும் இன்றைக்கி இந்த கழகத்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புதுசாக வந்திருக்கவங்கலாம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம், யாராலையும் எதுவும் செய்ய முடியாது சார். இன்றைக்கி ஒரு படத்தை தடுத்துருக்காங்க. அந்த படத்தை அவரால் இது பண்ண முடியுதா? அவர் தீய சக்தின்னு சொல்கிறவர் சொந்த படம் 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் உள்ள படம். இன்றைக்கி அதை யார் தடுத்து வச்சுருக்கா? மோடி தடுத்து வச்சுருக்காப்புல. அதை கேட்குறதுக்கு துப்பு இல்லை. எங்கள் அரசை இவர் தீய சக்தி இன்றைக்கி நேற்றுல ஒரு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அவரோட பணம் ஒரு 1 கோடி ரூபா வரி ஏய்ப்புன்னு சொல்லி. இவரா தீய சக்தி? இவர் தாங்க தீய சக்தி. இளைஞர்கள் பட்டாலும் இந்த வெட்டி பாருங்க, இன்னும் 2 லட்சம் பேருக்கு மேலே இப்போ கூடுறாங்க இளைஞர்கள். வரும் தேர்தலில் 200 தொகுதிக்கு மேலே திமுக வெல்லும். இதை யாராலையும் அசைக்க முடியாது. வெல்லும் திமுக. தேர்தல் காலம் திமுக காலம் சரியான இருக்கு. இளைஞர் மாநாடு பார்த்தா உங்களுக்கு அமுமா தெரியும். இளைஞர் மாநாடு பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ அருமை தெரியும். எல்லா இதுவே இளைஞர் இவ்வளோ லட்சக்கணக்கான 5 லட்சம் பேர் இளைஞரணி. நேற்றைக்கு அரசியல் வந்தவங்க தான் எங்களுக்கும் திமுக தான் போட்டிங்கிறாங்க. அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதில் அரசியலுக்குள்ள இல்லை. அது அவங்க அரசியல் இல்லை. அவங்களுக்கு ஒரு இளைஞரணி இல்லை, ஒரு பூத்து கமிட்டி இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க திமுக தான், திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறாங்களே. போட்டிலாம் போட முடியாது, அது கிடையாது. இன்னைக்கு 75 ஆண்டு அரசியல்வாதி நாங்கள். 75 ஆண்டு அரசியல்வாதி நாங்கள். இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு நீ போட்டினா அது ஆகாது. இளைஞரணி மாநாடு எப்படி இருக்கு? தேர்தல் கிழமை எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. 2026
தளபதியுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆட்சி அமைப்பும் 200 படைப்பும் வரலாறு படைப்போம். குறிப்பாக நேற்றுக்கு அரசியல் வந்தவங்க புதுசாக அரசியல் கட்சி தொடங்கின எல்லாருமே எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாங்களே, களம் அப்படி தான் இருக்கா? சின்னப்பேட்டை கூட நாங்கள் போட்டி ஓடலாம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதே கிடையாது, புரட்டே கிடையாது. ஆனால் அவர் வந்து திமுக தான் எங்களுக்கு எதிரிங்கிறாரு. எங்களை ஏற்றவன் பூமியிலே எல்லாமே போயிட்டாங்க, அழிஞ்சு வருவாங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறீங்க? வேறு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்குது. மகளிர் இருக்காங்க, மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை, ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குங்க. சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ திட்டங்கள் இருக்குது எங்களுக்கு. அவங்களுக்கு என்ன திட்டம் இருக்குது சொல்லுங்கள்? நான் 40 பேரை கொன்று போட்டுட்டு ஓடி ஒளிஞ்ச ஆளுக்கெல்லாம் எங்களை வந்து கேள்வி ஆக்கிங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எங்களுக்கு தளபதி இருக்கார், சின்ன தளபதி இருக்கார், பெரிய தளபதி இருக்கார். அந்த தளபதியே வேஸ்ட்டுங்க, தமிழ்நாட்டுக்கே வேஸ்ட்டு. அது ஒரு ஆள்னு அவரை போய் எங்களை கேட்டுக்கிறீங்க. தேர்தலுக்கெல்லாம் நம்ம திமுகவுக்கு ஆதரவாக நல்லா சிறப்பாகவே இருக்குண்ணே. 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆவார் மு.க. ஸ்டாலின். அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைண்ணா. எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு பல பேர் சொல்கிறாங்களே. யார் வேண்டா சொல்லட்டோம்னா இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அனில் குஞ்சு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நம்ம தேர்தலுக்கெல்லாம் எப்பயும் போல் இப்போ போன 2021 எப்படி அமோக வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி 2026 வெற்றி பெற்று நம்மளது திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2026 முதலமைச்சர் ஆவார். களம் சூப்பராக இருக்குது, ஆணும் பொண்ணும் சூப்பராக இருக்குது. தளபதி தான் பழையபடி முதல்வர் தான். ஆனால் களத்தில் இருக்கிற பலரும் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டிங்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கிடையாது, திமுக கூட யாரும் போட்டி விட முடியாது. ஆனால் அவர் வந்து திமுக தான் எங்களுடைய அரசியல் எதிரிங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, அரசியல் எதிரி கிடையாது, பொதுமக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே திமுக தான் எங்களுடைய வந்து முதன்மை சக்தி, முதன்மை எதிரி, தீய சக்தி, தூய சக்திலாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து அவங்க அரசியல் களம். அவர் இப்போ தான் அரசியல் படிக்க வந்திருக்காரு, படிச்சுட்டு வரட்டும், பேசிக்கிறோம். நம்ம நீங்கள் அவரை எதிரியாலாம் பார்க்கலையா? அவரை எதிரியெல்லாம் பார்க்கல, அவர் ஒரு ரசிகர் அந்நியார் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரும் படிப்படியாக கொஞ்சம் படித்து மேலே வரட்டுமே. ஆனால் அவர் எங்கே போனாலும் இளைஞர்கள் சக்தி அவர் பின்னாடி தான் போகுது, இளைஞர் கூட்டம் அவருக்கு பின்னாடி தான் இருக்குங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? 170% ஓட்டு இல்லாத ஒரு ஆளுக தான் அங்கே இருக்காங்க. சரிங்களா? 30% ஓட்டு இருக்காளே, 70% ஓட்டு இல்லாத அந்த ஓட்டர் ஐடியே இல்லாத ஆளுக தான் முன்னாடி தவிக்கிட்டு இருக்காங்க அங்கே, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் தான் திமுக அரசியல் எதிரிங்கிறாரு. இப்போ போய் பிஜேபி இன்னும் கற்றுக்கணும். இப்போ போய் பிஜேபி காலில் விழுந்திருக்காருல்ல. ஏன் திமுகவே அரசியல் எதிரினவர் அவர் மத்தியில் அங்கே பேசலாமே, அவங்களே எதிரின்னு சொல்லலாமே. அதான் கொள்கை எதிரிங்கிறாரு. அவங்கள கொள்கை எதிரின்னு சொல்லவே இல்லையே, அவங்களுக்கு கொள்கையே கிடையாது. யார்கிட்டயாவது ஒரு 4 பேரை கூப்பிட்டு டிவிகேயோட கொள்கை என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஏன் திமுகவில் இருக்கீங்க, இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணம்? என்னோட அப்பா டிஎம்கேல இருந்தார், அவருக்கு அப்புறம் நான், எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க, அந்த மாதிரி. அதாவது ஒரு கொள்கை ரீதியாக போகும்போது பிஜேபி எதுக்கக்கூடிய ஒரே கட்சி இந்த கட்சி தான் தமிழ்நாட்டில். அவங்களுக்கு ஈக்குவலாக சரிக்கு சரி சம உரிமையாக சண்டை போடுற ஒரே கட்சி டிஎம்கே. அதனால் டிஎம்கே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக மொத்தம் என்னென்னா பிஜேபியை தமிழ்நாட்டில் மலர விடக்கூடாது, அவ்வளோதான். 2026 வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இப்போ வந்து இருந்ததை விட அதிகமான செல்வாக்கோடு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப இளைஞர்களாக புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம். ரொம்ப இந்த தேர்தலை ரொம்ப எதிர்பார்ப்பு தன்மையுடன் இளைஞர்கள் வந்து ஒன்று திரண்டு இப்போ இது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. நாங்கள் வந்து 234க்கு 220 வெல்வோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்றுமே அசைக்க முடியாத திராவிடம் வந்து உருவாகும். இளைஞர்கள் ஆதரவு திமுக எப்படி இருக்குன்னு அதே அதிகமான இதாக இருக்குது. இருந்ததை விட எழுச்சியுடன் இருக்குது. இளைய தளபதி வரவுமே ரொம்ப இதாக இருக்குது. உதயநிதி வர அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி தேர்தல் போட்டி எப்படி இருக்கும்? போட்டிங்கிறது சமம் என்றைக்குமே உள்ளதே இருந்தால் நாங்கள் தான் வெல்வோம். என்றைக்குமே போட்டியை நாங்கள் சமமாக எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் நாங்கள் தான் என்றைக்குமே நாங்கள் தான் வெற்றி.